ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சிறுவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவருடைய மகிமை குறித்ததான வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் உண்மையில உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். ஆண்டவருடைய உதிக்கிற அந்த மகிமை நமக்கு என்ன செய்கிறது என்பதை இந்த 8வது மாதத்துல இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருடைய மகிமை காக்கிற மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் அவர் நம்மை காக்கிற அந்த மகிமையை நம்ம மேல கட்டளையிடுவார். அந்த மகிமை நமக்கு காணப்படும். காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை நமக்கு காண்பிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஒரு விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. விடியற்கால வெளிச்சம் என்கிற ஒரு மகிமையை ஆண்டவரிடத்திலிருந்து அது வருகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து அந்த மகிமை நமக்கு வெளிப்படுகிறது. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்று தான் இது ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை, ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையை இந்த 2 சாமுவேல் 23:4 தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுகிறவர். விடியற் காலத்து வெளிச்சத்தை எழும்ப பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். உன் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுகிறவர். உன் வெளிச்சம் வந்தது, எழும்பி பிரகாசி. உன் வெளிச்சம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள் உதிக்கிற, உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் வெளிச்சம் எழும்பும், உன் ஒளி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும். ஆண்டவர் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார். ஸ்தோத்திரம். இந்த 58வது அதிகாரம் உபவாசத்தை குறித்து இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். சரியான உபவாசம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஆண்டவருடைய திட்டங்களை சொல்லி, அப்படி செய்யும் போது நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அல்லது படுத்துக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் உபவாசமாக இருந்தது. அந்த உபவாசத்தை ஆண்டவர் இன்னும் அதை மாற்றி அமைக்க விரும்பினார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உபவாச நாளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த உபவாச நாள் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆத்மாவை ஒடுக்குகிறது மாத்திரம் போதாது,
தன்னுடைய கூக்குரலை கேட்கப்படுவது மாத்திரம் போதாது, அதே நேரம் தன்னுடைய இஷ்டத்தையும் நடப்பித்தார்கள், தனக்கு விருப்பமானதையும் நடப்பித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த உபவாசத்துக்கு பதிலாக அக்கிரமத்தினுடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றும், நுகத்தடிகளை உடைக்க வேண்டும் என்றும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விட வேண்டும் என்றும், நுகத்தடிகளை உடைக்கப்பட வேண்டும் என்றும், பசியுள்ளவர்களுக்கு ஆகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும், சிறுமையானவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மற்ற மாம்சமானவர்களுக்கு நம்ம ஒழிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் ஒரு உகந்த உபவாசத்தை இந்த வசனங்கள்ல காண்பிக்கிறார். அப்பொழுது 7 வசனம் வரைக்கும் சொல்லி 8வது வசனத்தில் அப்பொழுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மறைப்பிரசங்கத்துல உபவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் அடுத்தபடிக்கு அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். உபவாசம் என்பது மற்றவர்கள் காண்கிற நிலைமையில் அல்ல, மற்றவர்களுக்கு தெரியாத நிலைமையில், முகமும் வாடி போகக்கூடாது, செய்கிற இடமும் தெரியக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன்னுடைய முகத்தை கழுவி எண்ணெய் பூசி ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீ யாருக்கு தெரியாதபடி நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும், அந்தரங்கத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த கட்டளையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தது மாத்திரம்தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். எத்தனை முறை அவர் உபவாசம் இருந்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட இந்த வசனம் உகந்த உபவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நிரூபித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தார், நுகத்தடிகளை முறித்தார், சிறுமையானவர்களுக்கு அவர் ஸ்தோத்திர சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், சிறையிருப்புகளை மாற்றினார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உபவாசம் உகந்த உபவாசம் என்று சொன்ன அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உபவாசத்தில் அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனால அடுத்து அவர் சொன்ன உபவாசத்தையும் அவருடைய ஊழியத்தில் நிறைவேற்றினார். அவர் செய்த உபவாசம், அதற்கு பிறகு அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர் அநேக முறை உபவாசம் இருந்தார். ஆனால் அது மறைவாக இருந்தது. எப்பொழுது மறைப்பிரசங்கத்தில் சொன்னாரோ நீ அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அதுக்கு பிற்பாடு அவர் பண்ணின உபவாசம் வேதத்தில் எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு மனதுருகினார். அல்லேலூயா. தன்னிடத்தில் வந்தவர்களை தொட்டு சுகமாக்கினார், சிறுமைப்பட்டவர்களுடைய சிறுமையை மாற்றினார், அக்கிரமத்தின் கட்டுகளை பாவத்தின் கட்டுகளை உடைத்தார், ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், தொய்ந்து போனவர்களாய் வந்தவர்களை மந்தையில் ஆடுகள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல வந்த ஜனங்கள் மேல மனது உருகினார். அதுதான் உகந்த உபவாசம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியா இருந்தவர்களுக்கு அவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமான புருஷர்களை போஷித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஜனங்களுக்கு அவர் ஆத்மீக ஆகாரத்தையும் சரீர ஆகாரத்தையும் கொடுத்தார். அவர் உகந்த உபவாசத்தை ஏறெடுத்தார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பழைய பாட்டில் சொல்லுகிறது உபவாச நாளை நியமியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது சபைக்கு நியமிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உபவாச நாள் அறிவிக்கப்படுகிற உபவாசம் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். சபைக்கு ஒரு உபவாச நாள் இருந்தால் அது சபையில் அறிவிக்கப்படலாம். ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுடைய உபவாசம் என்பது வெளியே தெரியக்கூடாது. அது தேவனுக்கும் நமக்கும் மாத்திரமே தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த முறைமையின்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிறதான காரியம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய வெளிச்சம் ஸ்தோத்திரம் எழும்பும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம்
எழும்பும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார், இருளிலே வெளிச்சமாய் இருப்பார். விடியற் காலத்து வெளிச்சம் உன் வாழ்க்கையில எழும்பும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயாவின் யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 11:17. யோபு 11:17. இருளடைந்த நீர் விடியற் காலத்து போல இருப்பீர். அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல இருப்பீர். விடியற் காலத்து வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ அதை போல நீ விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பீர். உங்க ஆயுசு காலம் பட்ட பகலை போல பிரகாசமாக இருக்கும், அது வெளிச்சமாக இருக்கும் என்று யோபுவை பார்த்து சொல்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை வழி நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில நம் இருளடைந்த வாழ்க்கை விடியற் காலத்து வெளிச்சத்தை போல மாறும். ஹalleluya. ஸ்தோத்திரம். இரவு என்பது இருள் அடைந்த நேரம், ஆனால் விடியற் காலம் என்பது வெளிச்சம் உதிக்கிற நேரம். விடியற் காலம் என்பது வெளிச்சத்தை காண்கிற நேரம். நம்முடைய வாழ்க்கையில் விடியற் காலத்து வெளுப்பை போல நம்முடைய வெளிச்சம் எழும்பும். யோபுவினுடைய வாழ்க்கை ஒரு விடிய ஸ்தோத்திர இருள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, விடியற் காலத்து வெளிச்சத்தை கர்த்தர் அவனுக்கு கொண்டு வந்தார். ஹalleluya. அவன் இருளை மாற்றினார், ஆயுசு காலத்தை கொடுத்தார். அவன் நீடித்த ஆண்டாய் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். சங்கீதத்தின் புத்தகம் ஸ்தோத்திரம் 112வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 112வது சங்கீதம் 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமென். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இரக்கமும் நீதியும் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்கிற ஆண்டவருடைய ஜனங்களுக்கு எந்த இருள் இருந்தாலும் அந்த இருள்ல வெளிச்சம் உதித்தே தீரும். ஹalleluya. ஸ்தோத்திரம். 8வது மாதத்துல இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள்ல ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உதிக்க பண்ணுவார். கர்த்தர் உண்மையில உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்கள் யார்? அவர்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்கள். ஸ்தோத்திர. இரக்க குணம் இருக்கும், அவர்களுக்கு உருக்க குணம் இருக்கும், அவர்கள் நீதியா இருப்பார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நீதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசம் போல இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாதை ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் எழும்பும். அது சூரிய பிரகாசம் இருக்கிற அந்த வெளிச்சத்தை போல மாறும். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya. இருளை மாற்றி எதை கட்டளையிடுகிறார்? வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க செய்கிறார். சுக வாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க செய்கிறார். சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33:6. அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திர. யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்ராகமம் 15:26. கவனமாய் கேட்டு, ஆண்டுடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? ரொம்ப கவனமா கேட்கணும். இந்த உகந்த உபவாசத்தை ஆண்டவர் வார்த்தை கவனமா கேட்கணும். புதிய ஏற்பாட்டுல ஆண்டுடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். ஒருத்தர் வாசிங்க சத்தமா. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் குளிர்க்கும். ஸ்தோத்திரம். சரீர ரீதியிலும் ஆத்தும ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் சுக வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், 10வது வசனத்திலிருந்து வாசித்தா நலமா இருக்கும். பசியுடன் உன் ஆத்மாவை சாய்ந்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து. அதே தான் மறுபடியும் சொல்றாரு சுருக்கமா. ஸ்தோத்திரம். 8வது வசனத்துல வாசித்ததையே 10வது வசனத்துல வாசிக்கிறோம். இருளில் உன்னுடைய வெளிச்சம் என்ன செய்யும்? உதிக்கும். உன்னுடைய அந்தகாரம் விடியற் காலத்தை போலாகும். இப்ப என்ன பண்றாரு? மத்தியானத்தை போலாகும். விடியற் காலம் எழுப்பை போலவும் மாறும், மத்தியானத்தை போலவும் மாறும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவையும் திருப்தியாக்குவார், உன் எலும்புகளையும் நினமுள்ளதாக்குவார். ஆத்மாவிலும் சொல்கிற ஒரு சுகம், எலும்புகளிலும் ஒரு சுகம். ஹல்லேலூயா. எலும்புல சுகம் இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். முதல்ல எங்கதான் நமக்கு பிரச்சனைனா எலும்புல தான் பிரச்சனை. கர்த்தர் எலும்புகளை நல்ல கொழுப்பு உள்ளதாக மாற்றுவார், நீளம் உள்ளதாக மாற்றுவார். எலும்புகள்ல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, சுகத்தை ஆண்டவர் சரீரம் முழுவதும் அவர் நமக்கு தருவார். சொல்றேன், எங்க ஆண்டவர் சுகமாக்குனா நாம சுகமா இருப்போங்கிறது அவருக்கு தெரியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் சுகத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா ஜெபம் பண்ணாங்க, அதுல ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அது என்ன வார்த்தை? சோத்திரம் உண்டாகுவாங்க. அந்த நல்ல சமாரியன் எதை கொடுத்துட்டு போனார்? 2 காசை கொடுத்துட்டு போனார், 2 பணத்தை கொடுத்துட்டு போனாரு. என்ன பணம்? சோத்திரம் உண்டாகுவாங்க. அப்பமும் இயேசுவின் சரீரமும் இயேசுவினுடைய இரத்தமும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்ம சுகமாக்குகிறதுக்கு, நம்ம குணமாக்குகிறதுக்கு, நமக்கு பரிகாரம் செய்வதற்கு, நம்மை சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பானம் பண்ணும்போது, புசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மாம்சத்தில், நம்முடைய எலும்புகளில், நம்முடைய சரீரத்தில் எந்தெந்த வியாதி, எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மாற்றும். நம்முடைய ஆத்மாவிலே என்னென்ன பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் பரிகரிக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுக வாழ்வை துளிர்க்கும்படி செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எப்போதுமே ஆண்டவர் சொல்லும்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நம்முடைய நீதி ஒன்றுக்கும் உதவாது, அது நம்மை தப்புவிக்காது என்று வேதம் சொல்கிறது. சுய நீதி. ஆனால் வேதத்தின் நீதி நமக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்காக இங்கே முன் நீதி என்று சொல்லுவது நம்முடைய சுய நீதி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி நடக்கிற இந்த தேவனுடைய நீதி நமக்கு முன்னால செல்லும். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை நீதியில் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் அவர் நம்மை நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி நிச்சயம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு சொல்கிறது, இரண்டாக ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெண்டே காரியத்தை முக்கியப்படுத்துகிறது. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று நீதி. கைகளை உயர்த்தாமல் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வாழ்க்கையை, பரிசுத்தத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதியான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான நீதி என்பது வேறு, பரிசுத்தம் என்பது வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஆமென். நீதி பழைய ஏற்பாட்டிலேயும் சரி, புதிய ஏற்பாட்டிலேயும் சரி, அது மாறாத ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநியாயத்தை செஞ்சிட்டு ஸ்தோத்திரம் பரிசுத்த நீதி வராது. ஹல்லேலூயா. நீதி நியாய ஸ்தலத்துல நீதி நிலைநாட்டப்படணும். இந்த உலகத்துல நீதி நிலைநாட்டப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீதியாய் நடத்தப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய நீதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த நீதி தான் ஸ்தோத்திரம் நமக்கு முன்னால செல்லும். சங்கீதத்தின் புத்தகம் 37வது சங்கீதம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, 37வது சங்கீதம் 6வது வசனம், உங்க நீதிய வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 37வது சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் முந்தி உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் உங்களுடைய நீதிய வெளிச்சத்தை போல, ஆமென், பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க நீதி எப்படிப்பட்ட நீதியா இருக்கணும்? 37வது சங்கீதத்தை ஒரு நிமிஷம் திருப்பிக் கொள்ளுங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல பொறாமல் கொள்ள. நியாயக்கேடு தான் மனுஷர் செய்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? நியாய கேடு செய்கிறாங்க. அந்த நியாயக்கேடை பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணுது? மனசு துடிக்குது. இப்படியா நியாயக்கேடு பண்ணிட்டாங்களே, நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள கொதிக்குது. நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அல்லது உள்ள மனசுக்குள்ள பல வார்த்தைகள் நமக்குள்ள கொட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நியாயக்கேடு உள்ளவன் மேல் பொறாம கொள்ளாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அது கூட உங்களுக்கு நீதியா மாறும். உலகத்துல யார் அநியாயம் பண்ணாலும், யார் அக்கிரமம் பண்ணாலும், நியாயக்கேடே பண்ணாலும் அவங்க மேல பொறாம கொள்ளாத, எரிச்சல் அடையாத, எரிச்சல் அடையாத கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விட்டுட்டு வந்துடணும். அல்லேலூயா. அதுதான் உங்க நீதி, அதுதான் உங்க நியாயம். நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? நீ நீதி இல்லாதவனே மாறி கைகளும் சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க. அதுதானே ஸ்தோத்திரம். நாம அதை எதிர்த்து நின்னா என்ன ஆயிடும்? எதிர்த்து நின்னா என்ன ஆயிடும்? நாமும் சரியில்லை அப்படின்னு ஆயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால்தான் நாம எதிர்த்து இருக்க வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம். ஸ்தோத்திரம் உண்டாக. தொடர்ந்து அந்த வசனங்கள்ல சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய நியாயத்தை, நீதியை ஒரு நிச்சயமாக வெளிச்சத்தை போல மாற்றுவார். அந்த வெளிச்சம் நமக்கு முன்னாடி செல்லும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம், நியாயக்கேடு நிறைந்த மனிதன். ஸ்தோத்திரம். நியாயக்கேடு நிறைந்த உலகத்துல நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நீதி உள்ளவர், கர்த்தர் ஒருவர் தான் நியாயம் உள்ளவர். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவார். நம்முடைய நீதி ஒரு நாள் நமக்கு முன்னாடி செல்லும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணும்போது நிச்சயமாகவே அநியாயம் செய்தவர்களுக்கும் நீதி நியாயம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். நீதி இருந்துச்சுன்னா தான், உனக்கு நீதி இருந்துச்சுன்னா நிச்சயமா கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால என்ன செய்யுமா? காக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை நம்ம முன்னாடி செல்கிற மகிமை, நமக்கு எல்லா சுற்றிலும் இருக்கிற மகிமை நம்ம பின்னாடி முதுகிற குத்துறவர்களுக்கு நம்ம காக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. பின்னாடி வந்து நம்ம அழிக்க நினைக்கிறவனுக்கு நம்ம காக்கும். கர்த்தருடைய மகிமை நம்ம காக்கும். அல்லேலூயா. மறைமுகமான எல்லா போராட்டங்களுக்கு நம்ம கர்த்தருடைய மகிமை பின்னால காக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி நடக்கிறது தான் நமக்கு தெரியும், ஆனா நமக்கு பின்னாடி நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னால காக்கும். இந்த 8வது மாதத்துல கர்த்தருடைய மகிமை நம்மை சுற்றிலும் காக்கிற மகிமை நம்ம பின்னால காக்கும். ஹல்லேலூயா. 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 எல்லா பக்கத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை நம்மை காக்கக்கூடிய மகிமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை நம்மை காக்கும். ஆண்டவருடைய மகிமை நம்மை காக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை ஏசாயா 50 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 52வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 52:12 கடைசி பகுதி. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். அப்போ பின்னால கர்த்தருடைய மகிமை நம்ம என்ன செய்யும்? ஆண்டவர் நமக்கு பின்னாலே காப்பார், முன்னாலே செல்வார், பின்னாலே அவர் நம்ம காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பின்னால காக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை நாம் இந்த காலங்களில் இந்த வாசனத்தை ஒரு உதாரணத்தை நாம் கவனிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்தியருக்கு 10 வாதையை கொடுத்து அந்த இரவிலேயே பஸ்காவை ஆசரித்த அந்த இரவிலேயே அவர்களை துரத்தி விடப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேற்றப்பட்டார்கள், விடுதலை அடைந்தார்கள். ஆனால் பார்வோன் அவர்களை கொஞ்ச காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி இல்லாமல் திகைத்து திரிகிறார்கள் என்று அவன் கேள்விப்பட்டானாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போனாலும் அவங்க ரொம்ப தூரம் என்ன செய்யல, கடந்து போய்விடவில்லை. ஏனென்றால் அவர்கள் செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்றது. செங்கடல் அவர்கள் எகிப்தின் எல்லையை விட்டு கடந்து போய்விடவில்லை. ஹல்லேலூயா. எனவே எப்படியாவது என்னுடைய எல்லைக்குள் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்வோன் அவருடைய சேனைகளோட புறப்பட்டானாம். அப்பொழுது ஆண்டவர் ஜனங்கள் பயந்து கலங்கினார்கள். எகிப்திய சேனையை பார்த்தார்கள், அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
10வது வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11வது வசனத்துல, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு ஏன் இப்படி செய்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது எங்கள் எகிப்திற்கு வேலை செய்து எங்களை சும்மா விட்டு விடுங்க என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்துல இந்த வனாந்தரத்துல சாகிறதை பார்க்கிறோம். எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். சாவு பயம் அவர்களை பிடித்து விட்டது. இந்த வனாந்தரத்துல இதுக்கு மேல சாவுதான். எகிப்தில இருந்தாலாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம், ஆனால் சாக வந்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. மோசே அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அது எது? கர்த்தருடைய மகிமை யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். மோசே கோலை நீட்டினான், செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அந்த செங்கடல்ல அவர்கள் கடந்து சென்றார்கள். இப்பொழுது எகிப்திய சேனை துணிந்து அவர்களுக்கு பின்னாடி வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார் தப்புவதற்கு. ஆனா அதே பாதையில எகிப்திய சேனைகள் என்ன செய்கிறது? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் என்னதான் நடந்தாலும் நீங்க எப்படி பார்ப்பீங்க? பின்னாடி பார்க்கறதா செய்வோம். அல்லேலூயா. நம்ம முகம் நாம எப்பவுமே என்னதான் வழி திறந்தாலும் சரி, நம்ம எங்க பார்க்க மறக்க மாட்டோம், பின்னாடி பார்க்கறதுக்கு மறக்க மாட்டோம். வருவானா இல்லையா, வருகிறானா இல்லையான்னு சொல்லி பின்னாடி தான் பார்ப்போம். நம்ம முகம் அல்லேலூயா, நம்ம கண்ணு பின்னாடி தான் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பின்னாடி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்களுக்கு முன்பாக சென்ற ஆண்டவர் அவர்களுக்கு பின்பாக வந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தூதனானவர் இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த அந்த தேவ தூதனானவர் வேலைக்கு பின்னாக இப்ப நடந்தார். அல்லேலூயா. அந்த மேக ஸ்தம்பம், அவர்களுக்கு முன்பாக சென்ற மேக ஸ்தம்பம், அந்த தேவ மகிமை அவர்களுக்கு பின்பாக வந்தது. இப்ப ரெண்டு கூட்டத்தையும் அப்படியே அந்த மேக ஸ்தம்பம் வந்தவொடனே என்ன செஞ்சுச்சு? இஸ்ரவேல் மக்கள் இப்போ எகிப்தில பார்க்க முடியுமா? மேக ஸ்தம்பம் பின்னாடி வந்துருச்சு. இப்ப நீங்க திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு பின்னாடி வருகிற எகிப்திய சேனை தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பின்னாடி வருகிற எகிப்திய சேனைக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் தெரிவார்களா? தெரிய மாட்டார்கள். ஆண்டவர் பின்னாக காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாடி எது வருகிறது? யார் வருகிறார்கள்? எப்படி வருகிறார்கள்? பக்கத்துல வந்துட்டாங்களா? எவ்வளவு தூரத்துல வருகிறாங்க? எந்த ஒன்று தெரியாதபடி கர்த்தருடைய மகிமை பின்னாடி வந்து விட்டது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எகிப்தியர்களுக்கு முன்னே போறவர்கள் இப்போ எங்க போய் கொண்டிருக்கிறார்கள்? எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாமல் திகைக்க வைத்துக் கொண்டிருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மகிழ்ச்சியோடு அவர்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தருடைய மகிமை பின்னாக காத்துக் கொண்டிருந்தது. எகிப்திய சேனையோ திடுக்கிடவும் திகைக்கவும் கலங்கவும் எல்லாம் நடக்குமோ என்கிற பயத்துக்குள்ளாக்கி கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் மக்களுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து செங்கடலை கடந்து விட்டார்கள். கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் மக்களை முன்பாக நடக்க பண்ணி செங்கடலை கடக்க வைத்து வெளியே கொண்டு வந்து விட்டது. செங்கடலை ஆண்டவர் மூடுபடிக்கு மறுபடியும் திரும்பபடிக்கு கட்டளையிட்ட பொழுது அந்த செங்கடலிலே எகிப்திய சேனைகள் அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். ஒருத்தரை கூட அதுக்கப்புறம் காணவில்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தர் மகிமை காக்கணும். ஒருத்தர் கூட உனக்கு பின்னாடி வந்து உனக்கு அழிவை கொண்டு வர மாட்டான். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம் பாருங்க. அல்லேலூயா. 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 உனக்கு பின்னாடி யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி,
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரும் உங்களை தொட முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பின்னால் அவருடைய மகிமை காக்கும். மேக ஸ்தம்பமாகிய மகிமை அவர்களை பின்னால காத்தது. அவர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எகிப்திய சேனைக்கு காக்கப்பட்டார்கள். எகிப்திய சேனை அழிந்து போனது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் போவார். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னால செல்லும். அவருடைய மகிமை உங்களை பின்னால காக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துல நான் உமக்கு உகந்தவனாக, உமக்கு உகந்த வார்த்தைகள், உமக்கு உகந்த உபவாசமும், உமக்கு உகந்த ஜெபமும் பண்ணி உமக்கு உகந்த காரியத்தை நான் செய்ய ஸ்தோத்திரம். அது எது என்றால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. கைகளை உயர்த்தல்லையா சொல்லுவோம். எனக்கு நமக்காக கிடந்து ரெட்டிலும் சாம்பல் கிடந்து கூப்பிடுறது இல்லை, கூக்குரலிடுறது இல்லை. அநேக உபத்திரவத்தின் சிறையில சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீ ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது நிச்சயமாக விடிய காலத்து வெளிச்சம் உன் வாழ்க்கையில எழும்பும். இயேசு கிறிஸ்து ஒருவரை விடிய காலமாக வெளிச்சமாக உதிக்கிறவர். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில அவர் உதித்து அவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சுகமானவனுடைய வாழ்க்கையில துளிர்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சிறுமைப்பட்டவர்களுக்கு செப்படுகிறீங்களோ, சிறைப்பட்டவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களோ, சிறுமைப்பட்டவர்களுக்கு எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களோ, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர்கள் நலனில் அக்கறை கொள்கிறீர்களோ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு இல்லாத மனிதர்கள் மேல் யார் அக்கறை கொள்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் விடியற்கால உங்கள் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல மாறும். உங்க சிறுவாழ்வு துளிர்க்கும். உங்க நீதி முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்க பின்னால காக்கும். கர்த்தருடைய வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 8வது மாதத்துல ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக, ஸ்தோத்திரம் பாதுகாப்பாராக.